லோன் எல்லாம் எடுத்தீங்கன்னா முனிசிபல் இருக்கும் ஒரு 750 720 750 இருக்கும். அப்படி இருந்தா ஜீரோ ஸ்கீம்ல எடுக்கலாம். சிலவங்க வந்து ஏதாவது லோன் எடுத்து கெட்டாம இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க நிறைய அப்படி நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் உண்டு. அது ஒரு 10 அக்கௌண்ட் எடுத்துருக்கீங்க. நம்ம 10 நம்ம 2 அக்கௌண்ட் எடுத்துருக்கீங்க. அது மாசம் போற கரெக்டா கட்டிட்டு 15,00,000 ரூபாய் கட்டணும். அதுக்கு இதுவரை கரெக்டா கட்டுறீங்கன்னா உங்களுக்கு சிபில் இருக்கலாம். முழுவதும் எடுத்துருக்கீங்க. ஒண்ணுல இருந்து பாக்கி கிடையாது. பெண்டிங் இல்லாம கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஜீரோ ஸ்கீம்ல எடுக்கலாம். 1000 ரூபாய் கட்டி எடுக்கலாம். மாசம் 27,000 ரூபாய் எனக்கு வீட்டு லோனும் வீட்டு வீட்டில் கொடுக்குறேன். வீட பைத்தியத்தை பயன்படுத்தா போதும். இவன் சேர்ந்து அவங்க விட்டு அப்படியே சேர்ந்து அங்கே போனா பைசா லாபம் எனக்கு அவளுக்கே செலவு, நமக்கு வண்டி செலவு. செலவு வந்து நம்ப மாட்டாங்க. சின்ன கடையில மதிக்க மாட்டாங்க. இப்போ இன்னும் நிறைய நடந்தது. சின்ன கடையில ஏமாத்தான்னு அதாவது பெரிய கடை போனீங்களா கை கட்டிருப்பாங்க. எங்க இது வந்து முஸ்லீம் கஸ்டமர் வந்து அம்மா பிள்ளையா வந்துச்சு. ஒரு போன மாசம் சரியா உரிய 23,000 சொன்ன மொபைல் ரேட் நாங்க 20,000 சொல்றோம். சரியா அவங்க சொல்றாங்க உரிய 23,000 சொல்றாங்க, நீங்க 20,000 சொல்றீங்க. அப்ப இது டூப்ளிகேட் பீஸ், அது ஒரிஜினல் பீஸா கேட்கறாங்க. எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி கொடுக்குறேன். நம்ம இப்போ நாங்க 4 எடுத்துக்கோங்க. கேளுங்க, அவன் என்ன தவற மட்டும் கேளுங்க. விளம்பரத்தை பண்ணி மக்களை ஏமாத்தி உள்ள கூட்டிட்டு போறது. ஏன்னா உங்களை கூட்டு போறவரு இதுக்கு முன்னாடி போயிருப்பாரு. அவரு ஆனா எடுத்திருப்பாரு. அவர் நினைச்சிருப்பாரு கம்மியா கொடுத்தாங்க. ஆனா அவர் ஏமாந்து இருப்பாரு. இந்த மாதிரி யாராவது ஒரு ஆளை சொல்லி கொடுத்தாலும் தெரியும். இப்ப நீங்களே நினைச்சிருப்பீங்க ஒரு நல்லா கம்மி பண்ணி வந்துருப்பான்னு. அவரு எம்ஆர்பி வந்து கூட இருக்கு. அவங்க 23,000 ரூபாய் உங்களுக்கு கம்மியா இருந்தாலும் ஆனா ரேட்டே 20,000. அப்ப மக்கள் என்ன தோணும்? அடுத்த வாட்டி நீங்க அதே பினான்ஸ் எடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான். புதுசு டைம் வந்து உங்களுக்கு வந்து அது கரெக்ட் தான். ஆனா வந்து ரேட் வந்து 2500 ரூபாய் ஏத்திட்டாங்க.